ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுவோமா? என் தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லவே இல்லை. வேதத்திலே ஆண்டவர் நம்மோடு இந்த புதிய ஆண்டுல நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. அவர் போதிக்கிற கர்த்தராய், வழிகாட்டுகிற கர்த்தராய், சொல்லுங்க, கவனிப்பவராய், கடைசியாய் ஆலோசனை தரும் கர்த்தராய் இந்த புதிய ஆண்டுல நம் வாழ்விலை நிச்சயம் அவர் கிரியை செய்வார். அதையே நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறேன். ஜெபத்தோடு கூட காணப்படுவீர்களே. ஆனால் தேவன் இன்றும் நமக்கு வேண்டிய மன்னாவை பரத்திலிருந்து தந்தி நம்மை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நாம் வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட பிரயோஜனமானதை போதிக்கிறவர் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் நடுவில் போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் திறந்த உள்ளத்தோடு கூட வேத வசனத்தை கவனிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வசனம் அழகா சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவரா? போதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டுல போதிக்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். போதனை என்று சொல்லும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழ வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகளை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். மனிதனை போல அல்ல, தன்னுடைய பிரயோஜனத்திற்காய் அவர் போதிக்கிறவர் அல்ல. என்னுடைய பிரயோஜனத்திற்காய், உங்களுடைய பிரயோஜனத்திற்காய் அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் போதனையின்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதமானதாய், மிகுந்த மகிழ்ச்சிகரமானதாய் மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பாருங்கள், இந்த வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கவனிக்க வேண்டும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அந்த கற்பனைகளின் வாயிலாகத்தான் நான் உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கற்பனைகளை நீ கவனித்து அதன்படி நீ நடப்பாயானால் உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் பெருகி போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தேவன் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை நாம் கவனித்து அதன் அடிச்சுவட்டில் நடக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் எப்படி பெருகுமா? நதி போல பெருகி வருமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதோடு நிறுத்தப்படவில்லை. 19வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளை பெருக செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்கிறவரா இருக்கிறார்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தலைமுறைகளை பெருக செய்கிறார். எப்பொழுது தெரியுமா? அவர் போதிக்கிற கற்பனைகளின் வழியில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நம் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் என்ன தருகிறார்? ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு மிகவும்
பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அங்க என் தேவனுடைய போதனைகள் ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிறது என்பதை இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? எல்லாரும் கரங்களிலே வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த கற்பனைகளை வாசிப்பது இல்லை, வாசித்தவர்கள் அதை கைக்கொள்வதும் இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு உண்மை. நீங்கள் வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறீர்களா? வாசிக்கிற நீங்கள் அந்த வேத வசனத்தின் வழியிலே நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து முன்னேற்றம் காண்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இன்று ஏராளமான ஜனங்கள் பைபிளை கரத்தில் வைத்திருக்கிறார்கள், ஆனால் வேதத்தை இருதயத்தில் பதித்து வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் சிறப்பான ஆசீர்வாதங்களை வாழ்வின் எல்லைகளிலே கட்டளையிட முடியும். அன்புக்குரியவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய போதனைகளுக்கு செவி கொடுப்பது உத்தமம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு அன்றன்றைக்கு வேண்டிய ஆலோசனைகளை என்ன செய்கிறவர்? போதிக்கிற தேவன். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கு என்ன செய்கிறவர்? போதிக்கிற தேவன். இன்று பொதுவாகவே இந்த போதனை யாருக்குமே என்ன செய்யதில்லை, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆசீர்வாதத்தை பேசினா, நன்மையானவைகளை பேசினா, மகிழ்ச்சி தரக்கூடியவற்றை பேசினால், வெற்றி வாழ்க்கையை பற்றி பேசினால் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய போதனைகளை நாம் கைக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அது நமக்கு நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்கிற நிரந்தர ஒரு வாசல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. கிறிஸ்தவத்தில் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல ஆசீர்வாதம் ஒரு பகுதியில் இருக்கிறது, அதே நேரத்தில் அதற்கு வேண்டிய ஆலோசனையும் பாடுகளும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. ஆனால் இன்று அநேகருக்கு அது பிடிக்கவில்லை. சிலுவையா? சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் தம்முடைய பிள்ளைங்க விரும்புறாங்க. ஆனா ஆண்டவருடைய போதனையை தெளிவாய் புரிந்து கொள்ளும் பொழுது சிலுவையின் பாதைகள் தான் சிங்காசனத்துக்கு என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்று கிறிஸ்தவர்களில் அநேக அதை விரும்புவதில்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், மேன்மை, வெற்றி, மகிழ்ச்சி, செழிப்பு, சிறப்பு, உயர்வு, உன்னதம், இவைகளை பற்றி பேசினால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லையே. அதையும் சொல்லுகிறது. சொல்லுங்க, இந்த பாடுகளை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும், அப்படி சொல்லியிருக்கா இல்லையாங்க? ஆசீர்வாதமும் உண்டு, அதே நேரத்தில் என்னதும் உண்டு? உபத்திரமும். உலகத்திலே துன்பம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய பரிசுத்தவான்கள் எழுதின வேதத்தின் அடிச்சுவடை பற்றி பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அருமையான வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவங்க பாடியிருக்காங்க, கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை, அம்மா சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதம் விதம் வந்திடும் காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும் நாதனை நினைத்திடில். இப்படிதான் இருக்குது. ஆனா இப்ப உள்ள புதிய லேட்டஸ்ட் பாடல் ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஒரே ஆசீர்வாதத்தையே எழுதி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா வசனத்தை வாசித்து வசனத்தின் ஆழத்துக்குள்ளே இறங்கி வேத வசனத்தை நன்றாய் கற்றுக்கொண்டு வசனத்தின் அஸ்திபாரத்தில் பாடல் எழுதினால் அது பரலோகம் சந்தோஷப்படக்கூடியதா இருக்கும், பரலோகத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்றைய பாடல்கள் உலக ஆசீர்வாதத்தையே உயர்த்தி காட்டுகிறது. ஆனால் வேதமோ பரலோக ஆசீர்வாதத்தை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தி காட்டுகிறது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க
பரலோகம்தான் எனக்கு வேணும். இன்று அநேகரிடத்தில் கேட்டா எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஆமாங்க, கிறிஸ்துமஸ் வந்த பொழுது எனக்கு கறி சோறு எல்லாம் எனக்கு சொல்லுங்க கிடைச்சது. நியூ இயருக்கு நியூ ட்ரெஸ் கிடைச்சது, சந்தோஷமா இருக்கேன். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுமா? சர்ச்சு முடிஞ்சு கூட பிரெட் எல்லாம் தந்தாங்க. அம்மா நல்லா சந்தோஷமா, எப்படா அந்த நியூ இயர் வரும்னு எதிர்பார்த்து இருந்தேன்னு சொல்லுவாங்க. நோ, அதுக்காகவா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நோக்கம் உலக ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்காக அல்ல, உன்னதத்தில் அவரோடு கூட வாசம் பண்ண முடியும் என்ற எதிர்பார்ப்புக்காகத்தான் நம்ம அவர் பின்னால ஓடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு சபை அதை வலியுறுத்த தவறிவிட்டது. ஆனா நம்ம சர்ச்சில் அதுதான் பேசப்படும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை, அந்த உலகத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏராளமான வழிகளை உலக மனிதர்கள் கூட எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்கு இயேசுவை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. அது புரிந்து கொள்ளணும். ஓகே, இன்றைக்கு கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடி மனக்கண்களை பிசாசானவன் என்ன செய்து வைத்திருக்கான் தெரியுமா? குருடாக்கி வைத்திருக்கிறான். கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 2-3 வசனத்தை உங்களுக்கு சொல்ல வரும். 1 கொரிந்தியரின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? தயவுசெய்து எல்லாரும் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. வேகமாய் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். 2வது அதிகாரத்தை பாருங்க, 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் என்ன செய்கிறோம்? இது யார் பேசுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு பேசுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. இதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் என்ன செய்யல அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டாங்க. அந்த ரகசியத்தை அவர்கள் என்ன செய்யல, அறியாதபடி மனக்கண்களை பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் எல்லாம் சேர்ந்து வாசிங்களா, தம்முடைய இல்ல, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே, அதுதாங்க பரலோகம், அதுதாங்க இயேசு, அதுதாங்க ரட்சிப்பு, அதுதாங்க அபிஷேகம், அதுதான் வசனத்தின் வழி நடத்துதல். 9வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல. இந்த வசனத்தை நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை நம் கண்கள் என்ன செய்யவில்லை. ஆனா இந்த வசனத்தை முன்னையும் பின்னையும் வாசித்து பார்த்தா தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த பரலோகத்தை இன்று அநேகருடைய கண்கள் என்ன செய்யல, காணல. உன்னதத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை இன்று அநேகர் என்ன செய்யவில்லை, புரியவில்லை. ஆனா கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு அதை என்ன செய்திருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை. அப்ப தேவனுக்குரியவைகளை அறியணும்னா நமக்கு யாருடைய ஆவியானவர் வேணும்? தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு சொல்லுங்க அருளப்பட்ட உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே என்ன செய்திருக்கிறோம், பெற்றோம். ஆமென். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே. நல்ல கவனிக்கணும். மனுஷ ஞானத்திலும் பேசலாம், பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்திலும் என்ன செய்யலாம், பேசலாம்.
ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளினால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட என்ன செய்கிறோம்? பைபிளை எதோட சம்பந்தப்படுத்தணும் சொல்லுங்க? ஆவிக்குரிய. இன்னைக்கு எல்லாம் உலகத்துக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பைபிள் சொல்லுது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசணும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிலருக்கு என்னதான் சொன்னாலும் அது புரியாது. இன்னைக்கு பிரசங்கம் கூட நிறைய பேருக்கு ரசிக்காது. ரொம்ப டேஸ்ட் ஆகணும் இல்லையே, என்ஜாய் பண்றது மாதிரி இல்லையே. சில நாள் பாஸ்டர் ஜாலியா பேசுவார், நான் காலியா போவேன். ஸ்தோத்திரம். அப்படியாங்க? அது இல்லைங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரியவைகளை பேசும்போது அது எப்படி தோன்றுமா? பைத்தியமா இருக்கும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை என்ன செய்ய மாட்டான்? அன்புக்குரியவர்களே, ஆனா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து. சர்ச்சில் ஒரு வசனம் பேசும்போது, ஒரு பிரசங்கம் பண்ணும்போது உடனே அல்லேலூயா சொல்லக்கூடாது. பைபிள்ல அந்த வசனம் இருக்குதான்னு என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். வசனத்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்த்து வசன தெளிவடைந்து வசனத்தில் இருப்பவற்றை ஏற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க ஆராய்ந்து என்ன செய்யணும்? டக்குனு முடிவு எடுக்க கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் ரொம்ப பைபிள் பேஸ்ல ஆலோசனை பண்ணி ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தெளிவு வந்த பிறகுதான் முடிவு எடுக்கணுங்க. பின்னால அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டானவர்கள் தான் ஆண்டவருடைய போதனையை சரியாய் புரிந்து கொண்டு வாழ்க்கையில அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். சரிங்க, பிரயோஜனமானதை போதிப்பேன் சொல்லி இருக்கிறாரே, அப்படி பிரயோஜனமானவைகள் எவைகளைத்தான் பைபிள் ஆண்டவர் போதித்து இருக்கிறார் என்று நீங்க கேட்பீர்களே. ஆனால் 5 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கவிருக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபத்தை தயவு செய்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 4ஆவது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் வாசிக்க கேட்போமா? இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. யாரால் போதிக்கப்பட்டீர்களே? தேவனால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி அந்த போதனை என்ன தெரியுமா? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் உள்ளத்திலே. அப்போ அதுக்கு முன்னால வசனம் சொல்லுது கெட்டு போகிற முந்தின நடக்கைக்குரிய. எல்லாம் சொல்லுங்க, என்ன நடக்கைக்குரிய? அப்ப முந்தின நடக்கை என்றால் பிந்தின ஒரு நடக்கை இருக்குதே, பழைய வாழ்க்கை அல்ல. பழைய வாழ்க்கையிலே மோசம் போகும் இச்சைகளினாலே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? கெட்டு போன ஒரு பழைய மனுஷனை நீங்கள் வைத்திருந்தீர்கள். ஆனால் இந்த பழைய மனுஷனை இப்ப என்ன செய்தரணுமா? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. களைந்து போட்டு. களைஞ்சதை திரும்ப தேடி கண்டுபிடிப்பது என்பது கொஞ்சம் சொல்லுங்க, தெரியாம களைஞ்சதை கண்டுபிடிக்க கஷ்டம். சிலர் வேணும்னு போட்டு வருவாங்க, அதை கண்டுபிடிக்கலாம். களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களா மாறுமா? சரி, புதிய ஆவி உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய மனுஷன்ல புதிய ஒரு லைஃப் மாறிச்சு. இப்ப ரொம்ப சேஞ்சுங்க. முன்னாடி போல இல்லைங்க. பேச்சு, நடக்க, செயல்கள், பார்வை, சிந்தனை எல்லாவற்றிலும் மாற்றம் வந்திருக்குது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரை தரித்துக் கொள்ளணுமா? பிரயோஜனமான ஒரு போதனை என்ன தெரியுமா? பழைய மனுஷனை கலந்து போட்டு புதிய மனுஷனை என்ன செய்யணும்? புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய. அப்ப புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களிடத்தில் யாருடைய சாயலை பார்க்க முடியும்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, யாருடைய சாயலை பார்க்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா, என்ன பார்த்தா யாருக்கு சாயல் தெரியணும்? தேவ சாயல். பழைய ஒரு பாட்டு உண்டுல்ல, தேவ சாயல் ஆக மாறி
தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேதாம், விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே. அப்ப நம்மளை பார்த்தா நமக்குள்ள என்ன சாயல் வேணும்? முதல் போதனை என்ன தெரியுமா? பிரயோஜனமான ஆண்டுடைய போதனை என்ன தெரியுமா? பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலான புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா இரட்சகரின் தேசமாய் மாறுவதை எவராலும் தடுக்க முடியாதுல்ல. அவ இந்தியாவின் எழுப்புதலுக்கு நான் தான் தடையாய் இருக்கிறேன். இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள், பழைய மனுஷனுடைய இச்சைகள், பழைய மனுஷனுடைய செயல்பாடுகள் எனக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதோ, அதை களைந்து போடுவதற்கு இன்று கர்த்தரின் பலத்தை கேளுங்க. புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு ஆவியானுடைய ஒத்தாசையை நாடுங்க. ஆண்டவர் உங்களை புது சாயலினால் முடிசூட்ட வல்லவராய் காணப்படுகிறார். ஆமென். கையை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி ஆயிட்டாங்க? உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை என்ன செய்யல? ஆண்டவர் உங்களுக்கு இப்படி போதிக்கவே இல்லையே. அந்த பழைய பாவ செயல்கள், இச்சைகள் எல்லாம் விட்டு இயேசுவின் சாயலான அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வதுதான் உங்கள் வாழ்விலே பிரயோஜனம் அளிக்கும் கர்த்தரின் போதனையாய் காணப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் என்ன போதிக்கிறார் நாம் பிரயோஜனப்படுவதற்காக? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை தான் நான் வாசிக்க போறேன். 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11, 12, 13 வசனங்களை நாம் படிப்படியாய் வாசிக்க கேட்போமா? குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்படி கற்றுக்கொண்டேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனரம்யமா இருங்க. எந்த நிலையில இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. காரியம் நடந்துட்டுனா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கதை நடக்கலன்னா என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லுங்க நடக்கல. காரியம் நடந்துட்டுனா சர்ச்சுக்கு அப்படி முதல் ஆளா முத்திரை மோதிரமாய் நிற்பார்கள். 2 பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டா போதும் ஆளையே. ஏன் நீங்களும் சேர்ந்து சொல்றீங்க காணாது? நீங்க அப்படியா? கிடையாது. 11வது வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி, ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சு நான் சொல்றேன்னு நினைக்காதுங்க. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதுல எப்படி இருக்கேன்? மனரம்யமா இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மத்தையில் நடக்கிற அனுபவம் இல்லை. மேடு பள்ளங்கள் உண்டு, கற்கள் உண்டு, முள்கள் உண்டு, கடினமான பாதைகள் உண்டு. அதனால எந்த நிலையில ஆண்டவர் என்ன வைத்தாலும் நான் அதுல மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும்
போதிக்கப்பட்டேன். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த போதனையை பாருங்க. எப்படி தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், சிலவேளை பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன். ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு போதிச்சிட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற தவறான எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்க நிறைய பேர் பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போய் பின்னிட்டு பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருடைய போதனையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயேசுவை தேடி எதுக்கு வந்தாங்க? சிலர் சோறு கறி கிடைக்கும்ட்டு, வீடு கிடைக்கும், சொத்து கிடைக்கும். ஆனா இயேசுவை தேடி வருவது அதுக்காக அல்ல. எதுக்காக தெரியுமா? நித்திய ராஜ்யம் கிடைக்கும் என்பதற்காக. அதுக்காக வந்தவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சும்மா கடமைக்காக கை உயர்த்தக்கூடாது. உண்மையில பாஸ்டர் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொன்னவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமா, சிலர் ரொம்ப யோசிச்சுட்டு கையை மூடிட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு, இவருக்கு தெரியுமே நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா என்ன தெரியல. கவனிக்கணும். கஷ்டத்தின் நடுவிலும் நஷ்டங்கள் வந்தாலும், ஸ்தோத்திரம், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாதனன் கூட்டாளியானே. கிறிஸ்திய ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல தான் மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஏராளமான ஊழியக்காரங்க வெறும் ஆசீர்வாதத்தையே காட்டிட்டு இருக்காங்க. எதை மட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க சத்தமா. ஆசீர்வாதம். அல்லேலூயா. கை உயர்த்தோட அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் இப்ப பேசுறேன் பாருங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. ஒரு மனிதன் வாலிபன் இப்படி ஜோமண்ணான்னு சொல்லியிருக்கேன்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் 3 பெட்ரூம் உள்ள வீடும் 4 டயர் உள்ள ஒரு காரும் 5 0 போட்ட ஒரு சம்பளமும் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஆமே, தப்பா கேட்டானா சரியா கேட்டானா? சரியா தான் கேட்டான். நிறைய பேர் அமைதி ஆயிட்டாங்க. என்னதாவது இவர் குண்டை தூக்கி போட்டுருவாரோன்ட்டு. சரியா தான் கேட்டான், தப்பு இல்லை. அது கிடைச்சா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது. இதெல்லாம் செகண்டரி தான், பின்னால வர்றது. முன்னால கர்த்தருக்கு அடுத்த காரியம். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடுகள் வரும், வேதனை வரும். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் போக முடியுமோ? முடியாது. இன்னைக்கு குறுக்கு வழியில போயிடலாம்னு நினைக்கிறாங்க, அது தவறு. கிறிஸ்தவ வாழ்க்கையில கஷ்டம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், பட்டினி கூட வரும். பட்டினி வருமா வராதா? இயேசு நேசித்த வீட்டுல மரணம் வந்ததா வரலையா? இயேசு அழைக்கப்பட்டிருந்த வீட்டுல குறைவு வந்ததா வரலையா? வந்தது. அதுக்காக இயேசு இல்லை என்று அர்த்தம் இல்லை. அவர் நம்மை இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படவில்லை, உன்னத ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ஆசீர்வாதமான நேரத்திலும் சந்தோஷமா இருக்கணும், கஷ்டமான நேரத்திலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. சிலருக்கு முகத்தை பார்த்தோன்னே தெரியாது, ஏதோ பிரச்சனையோட வந்து நிற்குது. அந்த 6 o'clock வருவாங்க சிலர், அப்பவே ஏதோ பிரச்சனை, நல்லா ஆயிரும். சர்ச்சு பக்கம் வர மாட்டாங்க. என்ன ஃபோன் பண்ணி கேட்டா, வருவோம் பாஸ்டர். எப்போ வருவீங்க? சீக்கிரம் வருவோம் பாஸ்டர். அதான் எப்போ சீக்கிரம்? எப்படியும் சீக்கிரம் வந்துருவோம் பாஸ்டர். தெரியும், அவங்க பேச்சில் டோன் வித்தியாசம் இருக்கும். சின்ன ஒரு பிரச்சனை, உலகம்னா இப்படி தான் இருக்கும். நிந்தனை உண்டு, அவமானம் உண்டு, பரிகாசம் உண்டு. சர்ச்சுக்குள்ள வர்றவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க போறது சொல்லுங்க? இல்ல, குத்துறவங்க இருப்பாங்க, வெட்டுறவங்க இருப்பாங்க, தடவி கொடுக்கறவங்க இருப்பாங்க, குழி தோன்றவங்க கூட அங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. கவலையப்படக்கூடாது. இதுதான் உலகம், இதுதான் கிறிஸ்தவம், இதன் வழியா தான் கர்த்தரை நாம் பற்றி கொள்ளணும் என்ற நிச்சயம் இருக்கணும். எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கணும்? மனரம்யமா இருக்கு. கஷ்டம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வராதுங்க. வேதனை இருந்தாலும் முடிவில் அங்கே ஒரு பரலோகத்தின் பொற்தள வீதி, அது பொற்பரன் வீதி. பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுது, ரத்தினங்களும் இளநீலமும் படிக பச்சை மரகதமும் பாடி போற்றக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கையா சச்சி. அல்லேலூயா.
சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களா. வாழ்ந்திருக்கவும் தெரியும். புரியலையா நான் சொல்றது? எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? மனரம்யமா இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எதுக்கிட்ட வருது இந்த வசனம்? மனரம்யமாய் இருக்கிறதுக்கு பலன கர்த்தர் என்ன செய்கிறவர்? தருகிறவர். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அந்த இடத்துல நான் பலப்பட்டு எல்லாவற்றையும் செய்ய, ஊழியம் செய்ய, இன்னும் அவருக்காய் ஓட ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். அதே அதிகாரத்துல அந்த கஷ்டங்கள் நஷ்டங்களை சகித்த ஜனங்களுக்கு தேவ மனிதன் சொல்லுகிற பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், பூமியில கிடையாது, எங்க நிறைவாக்குவார்? இங்க சில குறைவுகள், சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் நமக்கு உண்டுன்னு சொல்லுகிறத ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது கர்த்தர் நமக்கு தருகிற போதனை என்ன தெரியுமா? எந்த நிலைமை வந்தாலும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? மனரம்யமாய் இருக்க வேண்டும். கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? அப்ப இப்படி கஷ்டப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை தான் துதித்தோம். நல்லா ஜெபம் பண்ணுவோம். நைட்டு தூக்கம் வரலன்னா சூடு பயங்கர ஹீட்டா இருக்கும், ஆனாலும் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா துதிப்பேன். ஆண்டவர் பகல்ல அவ்வளவு வல்லமையான கிரியைகளை அந்த இடத்துல செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. சில ஆண்டுகளுக்கு முன்னால திடீர்னு நாங்க டெல்லி போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் எங்களுக்கு சூப்பரா ரூம் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு சொல்லுங்க? ஸ்டார் ஹோட்டல்ல போட்டிருந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோன காணிக்க பணத்தை எடுத்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ற பத்தியா, இப்பதான் குட்டு வெளியே வருகிறது. இது மட்டும் ஞாபகம் இருக்கும் கரெக்டா. ஆமா, அவர் போட்டிருந்தாரு. அப்போ அவர் தான் எங்களை ஏர்போர்ட்ல கூட்டிட்டு போறார். போகும்போதே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றாரு. பாஸ்டர், நீங்க மற்ற ஹோட்டல் மாதிரி எல்லாம் டப்பு டப்புன்னு எல்லாம் இறங்கக்கூடாதுன்னு. என்ன செய்யணும்? நமக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சு, ஏதோ ஒரு புதுசா கொண்டு போறாரு. இல்லைப்பா சார், அது நீங்கள் காருக்குள்ளேயே தான் இருக்கணும். அங்கே இருந்து வெயிட்ரு என்ன செய்வார்? திறப்பார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜம்முனி இறங்கணும், ராஜா நட போடணும். அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன். ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கெல்லாம் நீங்கள் எடுக்காதுங்க, எல்லாம் அவங்களே எடுத்து ரூமுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு மனசில் அர்ப்பனுக்கு வந்திருக்க வாழ்வை பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்திலும் சந்தோஷப்படலாம், இல்லாத நேரத்திலும் சந்தோஷப்படுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கஷ்டம் வந்த உடனே கர்த்தர் கைவிட்டான்னு சொல்றோம், ஆசீர்வாதம் வந்த உடனே அப்படின்னு சொல்லி விட்டுக்கிறோம். நோ, வேணாம். எந்த நிலையிலும் வாழ பழகுவது தான் கர்த்தர் தருகிற பிரயோஜனமான போதனை. மூன்றாவதாக அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, வாசிக்கலாமா? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதுல என்ன செய்யணுமா? பெருகணும். எல்லா நேரத்திலும் கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசத்திலே உறுதிப்பட்டு பெருகணுமா? இது மூணாவது காரியம். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிங்க கபியில் இருந்தாலும் அவரை என்ன செய்யணும்? அக்கினி சூளையின் நடுவில் நின்றாலும் கர்த்தரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லவா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல், அதான் விசுவாசத்தின் அடுத்த நிலை. விசுவாசத்தில் பெருக வேண்டும். வளர்ச்சி அடைந்தவர்கள் பதில் வராட்டாலும் கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்வார்கள்? விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, யோபுடைய வாழ்வில் கடினமான பகுதிகள் வந்தது. ஆனா அந்த மனிதன் சொன்ன, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் பெயரில் எப்படி இருப்பேன்? உம்மை விட்டு போக மாட்டேன்.
விசுவாசத்துல பெருகுவதற்கு தான் கர்த்தர் நம்மை போதித்து இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சில நெருக்கடி வந்த உடனே ஆண்டவரை விசுவாசி, அவ்வளவுதான் இனி நடக்காது அப்படின்ட்டு. நடந்ததோ நடக்கலையோ, நான் கர்த்தரை மட்டுமே விசுவாசிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன் சொல்றவங்க ஒரு முறை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆமென். கொலோசியர் 2 5-6 வசனங்களை பாருங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் என்ன செய்கிறேன்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ள விசுவாசத்துல உறுதி இருக்கணும். அதை மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படணும். பார்ப்பா, இவ்வளவு கஷ்டங்களின் நடுவிலும் இவ்வளவு இழப்புகளின் நடுவிலும் கர்த்தர் மட்டும் போதும் என்று கர்த்தரை விசுவாசிக்கிற இவர்களை போல நம்ம வாழணும் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை மாதிரியாய் நோக்கக்கூடிய அளவுக்கு நம் விசுவாசத்தில் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வர வர என் விசுவாசம் பெருகிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக வேகமாய் போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:9 ஆண்டவர் அதற்கு அடுத்தது என்ன போதிக்கிறார் பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் அடுத்தது எதை போதிக்கிறாரு? ஒருவரில் ஒருவர். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அன்பா இருக்கீங்களா? எல்லாட்டையும் அன்பா இருக்கீங்களா? வம்பு பண்றீங்களா? சிலர் அன்பா இருப்பாங்க, சொல்லுவாங்க கோபம் இருக்க இடத்துல தான் கோணம் இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. கோபம் இருக்கக்கூடாது. அன்பு இருந்தா கோபம் என்ன செய்யாது? வராது. சிலர்லாம் நல்லா அன்பா இருப்பாங்க. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நீரும் வேண்டாம் உன் உறவும் வேண்டான்னு தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க. அது அன்பு இல்லை. அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாரையும் நேசிக்கும். சக மனிதரிடத்துல, சக விசுவாசியிடத்துல, குடும்ப உறவுகளிடத்துல, ஊரில் உள்ள ஜனங்களிடத்துல அன்பா இருக்கணும். எனக்கு யார் மேலேயும் கசப்பே இல்லைங்கன்னு சொன்னவங்க மட்டும் கரத்தை உயர்த்த முடியுமா? மொத்தமே 3 பேர் தான் கை உயர்த்துங்க. அதுல 2 பேர் காணும். ஐயேசுவே, இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு, அவளுக்கு மேல கசப்பா இருந்தது. ஒருத்தருமே வைக்கலையா? ஒரு ஆள் சும்மா கை வைத்து வச்சிருக்காரு. ஓகே, இல்ல கவனிங்க, கசப்பே வைக்க கூடாது. நான் தைரியமா சொல்றேன், எனக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லை. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சும்மா அல்லேலூயா சொல்ல. கசப்பு இல்லாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். கசப்பே வைக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் நேசி. ஏன்னா பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்குது. இருதயத்துல அன்பு நிறைஞ்சிருந்துன்னா உதட்டிலையும் அன்பு வரும், முகத்திலையும் அன்பு வரும், கரத்திலையும் அன்பு வரும். எல்லா சரீரத்தின் அவயவங்களே அன்பு தான் பொங்கிட்டு இருக்கணும். பக்கத்துல பார்த்து ஒருக்காவோட சொல்லுங்க, அன்பு பொங்கட்டுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் சாயங்காலம் சிரிச்சிட்டு போயிருப்பாங்க, காலையில பார்த்தா முகத்தை நீட்டிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கடையில ஏதோ சத்துருவுக்கு அவன் இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த நிலையிலும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். அதுக்கு தான் போதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முத்தத்தினால கள்ள முத்தம் போட்ட மனிதனை கூட பார்த்து என்ன சொன்னாரு? சிநேகிதனேன்னு சொன்னார். நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்போம் தெரியுமா? படு பாதகா, இப்படி செய்துட்டியடா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய இருதய அன்பினால் நிறைந்திருந்தது. ஸ்தோத்திரம். இந்த ஒரு வாரம் சண்டை போடாமல் வீட்டுல டென்ஷன் ஆகாமல் இருந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவே 99% சண்டை போட்டு தான் வந்திருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அன்பினால் நிறைந்தவர்கள். அந்நிய பாஷை பேசினால் போதாதுங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அந்நிய பாஷை முக்கியமா, கனி முக்கியமா? கனி முக்கியம்னு சொன்னவங்க கை வைத்துங்க. இல்ல அந்நிய பாஷை தான் முக்கியம்னு சொன்னவங்க கை வைத்துங்க. அவுட்.
அந்நிய பாஷையை விட எதுதான் முக்கியம்? அடையாளம் எதுதான்? கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். கனி நல்லதென்றால் மரம் நல்லது, கனி கெட்டதென்றால் மரம் கெட்டது. இந்த கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு அன்பு இல்லாம இருந்தா அவர்களை போல ஏமாற்றுக்காரர்கள் இந்த உலகத்துல எவருமே இல்லை. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்றவங்கள்ட்ட அன்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற அன்பு வேணும். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரையே அறிந்திருக்கிறான். தேவன் எப்படி இருப்பாரு? அன்பாகவே இருப்பார். ஸ்தோத்திரம். அன்பு வேணும். கடைசியா நான் சொல்ல போறேன். 5வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேகமா எடுத்துக்கங்க. தீத்துவின் புஸ்தகம் 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நமக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்கிறது? நம்ம எதிர்பார்ப்பு எதுல இருக்கணும்? இயேசு எப்பொழுது வருவாரோ. நாளைக்கு வந்துருவாரா? அப்ப நான் ஆயத்தப்படணும். எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குல்ல? awaiting and confidently expecting the blessed hope and the glorious appearing of our great God and Savior Christ Jesus. என்ன ஒரு அருமையா இருக்குல்ல? ஆண்டவருடைய வருகைக்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு தேவன் நமக்கு போதனை தந்திருக்கிறார். நீங்க எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? உலகத்துல ஏதோ நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? இல்லது இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அவருடைய வருகையையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வருகையை சந்திப்பதற்கு தன்னைத்தான் என்ன செய்து கொண்டிருப்பார்? வசனத்தின் படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள், ஆயத்தம் அடைவார்கள். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஒரு சின்ன சம்பவம் சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம். உங்களுக்கு அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு பக்கத்து சீட்டு உங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்குது. கவனிங்க. அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு பக்கத்து சீட் உங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்குது. இத்தனை மணிக்குள்ள அதுல உள்ள போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசரமா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஜம்னி பண்ணிட்டு ரொம்ப நீட்டா போகும்போது உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் தாழ் கீழே விழுந்துச்சு. ஆமா, அல்லேலூயா, விழுந்துச்சு. அப்போ ஒரு ஆள் சொல்றாங்க, தேவை இன்னும் 100 ரூபாய் கீழே விழுது. அப்ப 100 ரூபாயை எடுப்பானா சீட்டுக்கு ஓடுவானா? சீட்டுக்கு தான் ஓடுவான்னு சொன்னவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு அதை விட இந்த 100 ரூபா விட முக்கியம் அந்த சீட்டு தான். இந்த உலகத்தை விட முக்கியம் அந்த ராஜ்யம் தான் என்று என்றவங்க இதெல்லாம் தூக்கி தூரப்பட்டுருவான். இதெல்லாம் முக்கியம் இல்லடா, எனக்கு ஆண்டவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் மேட்ரே இல்லை. இது கிடைக்குதோ கிடைக்கலையோ, இது வருதோ வரலையோ, நான் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டேன். ஏசுபாடு கூட போய் உட்கார்றது தான் எனக்கு முக்கியம். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா, 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 ஆமென். ரொம்ப பாட்டு பாட பொங்கி வருது, டைம் இல்லை. வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து இருக்கும். திருடன் வருகை போல் இருக்கும். தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவிலோ பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். நாத்திசையின் நின்று கூடிடுவார். நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோ ஸ்தோத்திர கீதமே தோனித்து நிற்கும். பறந்திடுவேன், நான் பறந்தி. இந்த பாட்டை பாடும்போதே பறக்கணும் போல இருக்கும். அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் பெரிதாக தெரியாது. இந்த போதனையை சரியா புரிந்து வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துகிறவன் எப்பொழுது இயேசு வருவார் என்று எதிர்பார்ப்போடு அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருப்பான். என இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகுது. 5 காரியம்
பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதிக்கிறார். ஒன்று, புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ளணும். அந்த புதிய மனுஷன் யாருடைய சாயலில் உள்ளவன்? தேவ சாயலை உடையவன். இரண்டாவது, எந்த நிலைமையானாலும், உயர்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ நிந்தனையோ அவமானமோ பரிகாசமோ கேவலமோ வந்தாலும் மனரம்யமாய் இருக்கணும். மூன்றாவது, விசுவாசத்துல, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். நான்காவது, யாவரோடு கூட அன்பா இருக்கணும். ஐந்தாவது, இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் கர்த்தர் இந்த வாரத்தில் நமக்கு போதிக்கிற பிரயோஜனமான வார்த்தைகள். பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள், ஆனால் உங்கள் சமாதானம் நதியை போலும், உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து ஆண்டவர் போதிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு அவருடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்பட்டு அவர் சாயலை அடைந்து அவர் வருகை எதிர்நோக்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் முழங்கால் படியிட்டு செபிக்கலாமா? கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வேகமாய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஃபாதர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். 2 கரங்களையும் தெய்வ சமூகத்தில் உயர்த்தினவர்களாய், ஆண்டவரே, பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற கர்த்தரே, உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா, எங்களை மாற்றும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்கிறவர்களாய் மாற்றும். எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க பண்ணும். விசுவாசத்துல இன்னும் நாங்க உறுதிப்படணும். அசையாத விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கணும். கடைசி அவருடைய வருகை எதிர்நோக்குகிறவர்களாய் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும். அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலம் எங்களோடு பேசுனீங்க, நீங்க போதித்தீங்க. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வாழ்க்கையை தத்தம் செய்த ஒவ்வொருவரோடும் நீர் வல்ல கிரியைகளை நிறைவேற்ற பொறுபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பு, எக்ஸாம்ஸ், ஆண்டவரே, எதிர்கால வாழ்க்கை, மேற்படிப்பு அனைத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமத்திலே கூடி வந்த தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தூரதேசங்கள் இணையதளத்தின் மூலமா பங்கெடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும், தொலைக்காட்சியின் மூலமாய் பங்கெடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். வல்ல நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமையானவற்றை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.